வணக்கம். இது நான் உங்கள் கேகே. ஓகே. ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இது ஜென்ரல் சைக்காலஜி 1 பார்ப்போம். அதில் 5 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 5 யூனிட்ஸில் நம்ம வந்து என்னென்னலாம் பார்ப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ட்ரொடக்ஷன் டு சைக்காலஜி. அதில் introducing psychology, definition of psychology and goals of psychology, and next topic is origin of psychology, philosophical origins, another one is biological origin. Okay, next one is development of psychology in India and branches and scope of psychology and brief history of modern scientific psychology. இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. தெர் ஆர் மெனி ஸ்கூல்ஸ் இன் சைக்காலஜி. அதில் வந்து ஏன்ஷியன்ட் அண்டு மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ்னு 2 வியூ இருக்கும். அதில் வந்துட்டு இதெல்லாம் பார்ப்போம். ஸ்ட்ரக்சரலிசம், ஃபங்க்ஷனலிசம், பிஹேவியரிசம், கெஸ்டல் சைக்காலஜி, பியாஜெட், சைக்கானாலிசிஸ், காக்னிட்டிவ் அப்ரோச்சஸ். அதில் காக்னிட்டிவ் அப்ரோச்சஸ் சைக்காலஜி அண்ட் அதர் டிசிப்ளின்ஸ்லேயே நம்ம வந்துட்டு பார்ப்போம். இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் வந்து எக்ஸ்பிரிமெண்டேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இன் சைக்காலஜி. சைக்காலஜி அப்படிங்கிறது சயின்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த இதில் பார்ப்போம். அண்ட் கோல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் என்டர்பிரைஸ், ஸ்டெப்ஸ் இன் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா சைக்காலஜியில் என்ன ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. அதெல்லாம் மினி மெத்தட்ஸ் இன் சைக்காலஜி என்னென்னலாம்னா நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன், கேஸ் ஸ்டடி, சர்வே, correlational studies, introspection, survey, experimental method. Okay, and factors and characteristics of experimental method. Most psychology la experimental method da use பண்ணுவாங்க. That's why experimental method oda factors and characteristics specifically கேட்டிருக்காங்க. Variables, இதில் வேரியபிள்ஸ்லேயே நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. டிபெண்ட், இண்டிபெண்ட், எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸ் அந்த மாதிரி. அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிலேட்டடான டேர்ம்ஸ்லாம் பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்டல் கண்ட்ரோல், பிளாசபோ எஃபெக்ட், எக்ஸ்பெரிமெண்டல் எஃபெக்ட், டபுள் பிளைண்ட் ப்ரொசீஜர், லேப் அண்ட் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் யூனிட்டில் பார்ப்போம். அண்ட் ஸ்டெப்ஸ் இன் கண்டக்டிங் சைக்காலஜிக்கல் ரிசர்ச், இதுவும் வந்துட்டு செகண்ட் யூனிட்டில் பார்ப்போம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் வந்துட்டு சென்சேஷன், அட்டென்ஷன் அண்ட் பெர்செப்ஷன். இதுதான் வந்துட்டு ஜென்ரல் சைக்காலஜி 1ல் தேர்ட் யூனிட். இதில் வந்துட்டு என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா சென்ஸ் மொடாலிட்டிஸ், சைக்கோஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன, அதில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸும் பார்ப்போம். அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டு, டிஃப்ரென்ஷியல் த்ரெஷ்ஹோல்டு, ஜஸ்ட் நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் அட்டென்ஷனில் வந்துட்டு மீனிங், அட்டென்ஷனோட மீனிங் என்ன, டைப்ஸு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்டென்ஷன், சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், இதெல்லாமே வந்துட்டு பார்ப்போம். அண்ட் செலக்டிவ் அட்டென்ஷனோட டைப்ஸ்லாம் பார்ப்போம். அண்ட் ஃபினாமினா அசோசியேட்டட் வித் அட்டென்ஷன், லைக் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன், இதெல்லாம் வந்துட்டு இந்த தேர்ட் யூனிட்டில் பார்ப்போம். அண்ட் பெர்செப்ஷன், நெக்ஸ்ட் டாபிக் வந்து பெர்செப்ஷன் எப்படின்னா என்ன, சப்ளிமல் பெர்செப்ஷன் என்ன, பெர்செப்ஷுவல் செட், பெர்செப்ஷுவல் டிஃப்ரென்ஸ், பெர்செப்ஷுவல் ஆர்கனைசேஷன், இப்படின்லாம் என்னென்னு நம்ம வந்து தேர்ட் யூனிட்டில் பார்ப்போம். அண்ட் டெப்த் பெர்செப்ஷன் அண்ட் டெப்த் பெர்செப்ஷனில் மோனாகுலர், பைனாகுலர் க்யூஸ், பெர்செப்ஷுவல் ஸ்டைல்ஸ், இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் பெர்செப்ஷுவல் கான்ஸ்டன்சிஸ், கலர் பெர்செப்ஷன், கலர் தியரிஸ், இல்யூஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், ஹேபிச்சுவேஷன், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், என்ஹான்சிங் பெர்செப்ஷுவல் அக்யூரசி, இதெல்லாமே வந்துட்டு தேர்ட் யூனிட்டில் பார்ப்போம். ஓகே. அண்ட் ஃபோர்த் யூனிட் மைண்ட், கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ். இதில் மைண்ட்னா என்ன, கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அவேர்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ்னால் என்ன, அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அண்ட் பயாலஜிக்கல் ரிதம்ஸ், வேக்கிங் ஸ்டேட்டு, ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் பார்ப்போம். நேச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், சேஞ்சஸ் இன் கான்ஷியஸ்னஸ். சேஞ்சஸ் இன் கான்ஷியஸ்னஸ் அது வந்து ட்ரீம், ஸ்லீப் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ட்ரீம்லாம் தியரிஸ் ஆஃப் ட்ரீம் இது பார்ப்போம். ஸ்லீப்போட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் ஸ்லீப் டிஸார்டர்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் சர்க்கடியன் ரிதம், ஸ்லீப் சைக்கிள், ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் அண்ட் ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இது அப்படின்னா என்ன, மீனிங் என்ன, லூசிட் ட்ரீமிங், ஹிப்னோசிஸ், மெடிடேஷன், ஹலுசினேஷன், ரிலீஜியஸ் எக்ஸ்டசி, ட்ரக் இன்டியூஸ்டு ஸ்டேட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஃபோர்த் யூனிட்டில் பார்ப்போம். ஓகே. அண்ட் ஃபிஃப்த் யூனிட்டில் லேர்னிங்னா என்ன, மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் லேர்னிங்லேயே நிறையா தியரிஸ் இருக்குது, அதெல்லாமே பார்ப்போம். அதில் கிளாசிக்கல் கண்டிஷனிங், இது வந்து ஈவன் பாவ்லோ கொடுத்துருக்காரு. அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, பிரின்சிபல்ஸ் என்ன, ஜென்ரலைசேஷன், டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர், செகண்ட் ஆர்டர் கண்டிஷனிங், இது எல்லாமே வந்துட்டு இதில் பார்ப்போம். அண்டு செகண்ட்
theory in psychology is in learning. Operant conditioning, reinforcement, punishment, basic concepts. இதில் இருக்க என்னென்ன கான்செப்ட்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் லேர்னிங் இதனால என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிஷன்ஸஸ் இன் ஸ்கூல்ஸ், ஃப்ரேம்வொர்க், பிரின்சிபல்ஸ், அப்ளிக் பிஹேவியர் அனாலிசிஸ் அண்ட் காக்னிட்டிவ் லேர்னிங் தியரின்னு என்னென்னு பார்ப்போம். லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ்னால் என்னென்னு பார்ப்போம். பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆல்சோ இந்த இதுக்கு கீழே பார்ப்போம். ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், வெர்பல் லேர்னிங், காக்னிட்டிவ் லேர்னிங், அப்சர்வேஷனல் லேர்னிங், 4 elements ஆஃப் இன்சைட் லேர்னிங் அண்ட் லேட்டன்ட் லேர்னிங், காக்னிட்டிவ் மேப்பு, இம்ப்ரூவிங் லேர்னிங் அண்ட் எக்கானமி இன் லேர்னிங். இதெல்லாமே வந்துட்டு இந்த 5th யூனிட்டுக்கு கீழே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே, தட்ஸ் ஆல்.